சொல்லுடா, என்ன அதிசயமா கால் எல்லாம் பண்ணியிருக்க? நானா இருக்கேனா செத்துட்டேனான்னு கூட இத்தனை நாள் நீ கவலைப்படல. மறுமுனையில் ஒரு ஜாலியான ஆண் குரல் கேட்டது. டேய், இதெல்லாம் நான் கேட்க வேண்டிய கேள்விடா, ஹரிஷ் சிரித்துக்கொண்டே சொல்ல. அதனாலதான் மாப்பிள்ள நான் முந்திக்கிட்டேன். அந்த பக்கம் இருந்தும் சிரிப்பு சத்தம் கேட்டது. சரி ராகவ், இதெல்லாம் நம்ம அப்புறமா டீல் பண்ணிக்கலாம். எனக்கு இப்போ உன்னோட ஹெல்ப் ஒன்று தேவைப்படுது. எனக்காக நீ ஏஜே கம்பெனி கூட போய் ஒரு பார்ட்னர்ஷிப் பத்தி பேசணும். ஹரிஷ் நிதானமாக சொன்னார். உனக்கு இல்லாத ஹெல்ப்பாடா? கண்டிப்பா செய்றேன். ஆனா ஏன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? ராகவ் யோசனையுடன் கேட்டான். ஏஜே கம்பெனி என் ஒய்ஃப் ஃபேமிலியோட தான். இப்போ அவங்க ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிட்டு இருக்காங்க. அதுக்கு காரணம் என் மாமனார் தான். ஸோ என்னோட ஒய்ஃபுக்காக நான் இந்த ஹெல்ப்பை பண்ணியாகணும். ஆனால் வேற சில இஷ்யூஸ் இருக்கிறதுனால என்னால் நேரடியாக அதை டீல் பண்ண முடியாது. உன்னோட எக்ஸ்போர்ட் கம்பெனி ரொம்ப நல்லா போயிட்டு இருக்குன்னு கேள்விப்பட்டேன். அதனால நீ போய் பேசினா அவங்களுக்கு சந்தேகம் வராது. இது கூட நீ உன் கம்பெனி பேர்ல செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நாம முன்னாடி பார்ட்னர்ஷிப்ல ஒரு கம்பெனி ஆரம்பிக்கலான்னு பேசிக்கிட்டு இருந்தோம் இல்லையா, அதை இப்போ ஆரம்பிக்கலாம். எங்களோட ராஜேஸ்வரன் ஃபேமிலி பிஸ்னஸுக்கு கீழே நிறைய கம்பெனிஸ் இருக்கு. அதுல ஒன்று உன் பேருக்கு ரெஜிஸ்டர் பண்ணி தரேன். 2 பேருக்கும் 50-50 ஷேர்ஸ். ஆனால் நான் பேக்ரவுண்டில் மட்டும்தான் இருப்பேன். நீ தான் அதோட ஓனர்னு எல்லாரும் நினைக்கணும். இப்போதைக்கு என் பேர் எங்கேயும் வெளிவரக்கூடாது. அந்த கம்பெனி மூலமா நீ ஏஜே கம்பெனிக்கு பார்ட்னர்ஷிப் பேச போகணும். எவ்வளவுக்கு கேட்கணும், என்ன ஏதுங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் அனுப்பி வைக்கிறேன். என்ன புரிஞ்சுதா? சுருக்கமாக கூறி முடித்தான் ஹரிஷ். அதெல்லாம் நல்லாவே புரியுது மாப்பிள்ள நானு. ஆனா போட்டிருக்க சட்டை உன்னோடது அதானே? நீ சொல்ற வேகத்திலேயே இது ரொம்ப எமர்ஜென்சின்னு தெரியுது. லக்கிலி நானும் இப்ப சென்னையில தான் இருக்கேன். அதனால உடனே போய் அவங்க கிட்ட பேசுறேன். கம்பெனி ரெஜிஸ்ட்ரேஷன் மற்ற ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் கூட அப்புறமா பாத்துக்கலாம். பட் இன்னைக்கு அவங்க கிட்ட சொல்றதுக்கு ஒரு நேம் வேணுமே. ராகவ் யோசித்தான். என்ன மறந்துட்டியா? நாம தான் முன்னாடி பேசி வச்சிருந்தோமே. என் பேரோட முதல் 2 எழுத்தும் உன் பேரோட முதல் 2 எழுத்தையும் சேர்த்து ஹரானு வைக்கலான்னு பேசிட்டு இருந்தோமே, அதையே சொல்லு. அப்புறம் நீ ரொம்ப யோசிக்கிற அளவுக்கு அவனுங்க அறிவாளிலாம் இல்லை. இப்போ நடக்கிற பிரச்சனையில யாராவது ஹெல்ப் பண்ணா போதுன்னு தான் நினைப்பாங்க. அதனால நீ எதை பத்தி யோசிக்காம தைரியமா இப்ப பேசலாம். ஹரிஷ் நம்பிக்கையாக கூறினார். அவ்வளவுதானே மாப்பிள்ள, கலக்கிடலாம். நான் அவங்களோட பேசி எல்லாம் ஓகே பண்ணிட்டு உனக்கு இன்ஃபார்ம் பண்றேன். ராகவ் சொல்ல, தேங்க்ஸ் மச்சான் என்று நன்றி கூறி போனை வைத்தான் ஹரிஷ். அதே நேரத்தில் ஏஜே கம்பெனியின் ஹெட் ஆபீஸில் அனுராதா பாட்டியின் மொத்த குடும்பமும் கூடியிருந்தது. அந்த பெரிய மீட்டிங் ஹாலில் சென்டரில் இருந்த சேரில் அனுராதா சோகத்துடன் உட்கார்ந்திருந்தார். மற்ற சேர்களில் அமர்ந்திருந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் அனைவரும் டென்ஷனாக இருக்க மதிவாணன் எல்லோருக்கும் முன் கை கட்டி தலைகுனிந்து நின்றிருந்தார். மதிவானா, உன் ஃப்ரெண்டு எங்க போனான்னு இப்போவாவது சொல்றியா? அனுராதா கோபமாக கேட்டார். எப்போதும் ஒருவருக்கொருவர் சலசலவென்று பேசிக் கொண்டிருக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ் இன்று வழக்கத்துக்கு மாறாக அமைதியாக இருந்ததுடன் மதிவாணனை வெறுப்போடு பார்த்து கொண்டிருந்தனர். நீ எங்க கிட்டலாம் என்ன சொன்ன மதிவானா? உன்னை நம்பிதானே நாங்க எல்லாரும் எங்க ஷேர் அமௌண்ட் அப்படியே தூக்கி கொடுத்தோம். இப்ப அந்த பணம் எங்க? ஒருவர் கோபத்துடன் எழுந்து கத்தினார். ஒரே நைட்ல நம்மளோட எல்லா பணமும் போயிருச்சுங்கிறத என்னால நம்பவே முடியல. இன்னொருவன் மதிவாணனை முறைத்தான். ப்ளீஸ், நீங்க யாரும் கவலைப்பட வேண்டாம். அப்பா ஆல்ரெடி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காரு. அவங்க சீக்கிரமாவே அந்த ஃப்ரெண்டை கண்டுபிடிச்சு கொடுத்துருவாங்க. சந்தனா அவர்களை சமாதானப்படுத்த முயற்சித்தாள். என்னதான் இருந்தாலும் நம்ம எல்லாரும் ஒரே ஃபேமிலி. அதனால நாம கொஞ்சம் பொறுமையாவே பேசுவோம். எப்படியாவது அதை கண்டுபிடிச்சு நம்ம பணத்தை வாங்கிடலாம். திலகா தன் பங்குக்கு கூறினார். ஆனால் அதையெல்லாம் கேட்கும் நிலையில் அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் இல்லை. அவர்கள் எல்லோருமே மதிவாணன் மீது பயங்கர கோபத்தில் இருந்தனர். அம்மா, இப்படி ஆகும்னு நான் சத்தியமா கனவுல கூட நினைக்கல. நேத்து நைட்டு தான் மொத்த பணத்தையும் அவனுக்கு அனுப்பி வச்சேன். ஆனா இன்னைக்கு காலையில இருந்து அவனை காண்டாக்ட் பண்ணவே முடியல. மதிவாணன் கிட்டத்தட்ட அழும் குரலில் சொன்னார். இப்படி காணாம போயிட்டான்னு கையை பிசைஞ்சிட்டு நின்னா எப்படி? நீ தொலைச்சது 1 ரூபா 2 ரூபாய் இல்ல, போனா போகட்டும்னு விடுறதுக்கு கிட்டத்தட்ட 300 கோடி. நம்மளோட ஃபினான்ஷியல் பார்ட்னர்ஸ் எல்லாரும் கம்பெனிக்கு வந்திருக்காங்க. அவங்க எல்லாரும் நேரா இங்கே தான் வந்துகிட்டு இருக்காங்க. கம்பெனியின் ஸ்டாஃப் ஒருவர் கதவை தட்டி சொல்லிவிட்டு போனார். பின்னாடியே கோட் சூட் அணிந்த கொஞ்சம் பேர் உள்ளே வந்தனர். அந்த கூட்டத்தின் நடுவில் ஒரு பெண்மணியும் இருந்தார். இன்ஃபார்ம் பண்ணாம வந்ததுக்கு சாரி, பட் எங்க கம்பெனியில் ஒரு எமர்ஜென்சி மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அதுல உங்க கம்பெனியோட வச்சிருக்கிற ஃபினான்ஷியல் கான்டாக்ட்ஸ் எல்லாத்தையுமே முடிச்சுக்கிறதாவும் நாங்க பண்ணியிருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட்ஸை நீங்க உடனே திருப்பி தரணும்னு பேசி முடிச்சிருக்காங்க. அந்த பெண்மணி இறுக்கமான முகத்துடன் கூற அதை கேட்டு அனுராதா அதிர்ச்சி அடைந்தார். சடனா ஏன் இப்படி பண்றீங்க? நம்ம 2 கம்பெனியுமே ரொம்ப வருஷமா பிசினஸ் டீலிங்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த நேரத்தில் நீங்க இப்படி பண்ணக்கூடாது என்று அவர் கவலையுடன் கேட்டார். எங்களோட மேடம் உங்ககிட்ட உண்மையான காரணத்தை சொல்ல யோசிக்கிறாங்க. அது என்னன்னா, நீங்க உங்களோட எல்லா சொத்துக்களையும் யாரோ ஒருத்தங்கிட்ட ஏமாந்துட்டதா எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. நீங்க செஞ்ச முட்டாள்தனமான வேலையால எங்களோட பணம் வீணாகிறத பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. அதனால நாங்க இன்வெஸ்ட் பண்ண மொத்த பணத்தையும் திருப்பி கேட்கிறோம். அந்த பெண்மணியின் அருகில் இருந்த கோட் சூட் மனிதன் பட்டென்று உண்மையை போட்டு உடைத்தார். மேடம், நீங்க ரொம்ப அவசரப்படுறீங்க. நீங்க நினைக்கிற மாதிரி எங்களோட நிலைமை அவ்வளவு மோசமா இல்ல. இந்த முடிவை பத்தி நீங்க திரும்பவும் ஒரு தடவை நல்லா யோசிச்சா பரவாயில்ல. சொல்லும் போதே அனுராதாவின் குரலில் நடுக்கம் தெரிந்தது. இப்போது அந்த பெண்மணி நேரடியாக பேசினார். சாரி, இதுல நாங்க செய்யறதுக்கு எதுவுமே இல்லை. அப்புறம் நாங்க எதுவும் தப்பாலாம் கேட்கல.
நம்ம கான்ட்ராக்ட்ல இருக்கிற மாதிரி தான் நடந்துக்கிறோம். நாங்கள் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் மட்டும் இப்போ நீங்கள் திருப்பி கொடுத்தா போதும் என்றார். அவர் பேசி முடித்தவுடன் அங்கு வந்திருந்த மற்ற கம்பெனிக்காரர்களும் தாங்கள் செய்த இன்வெஸ்ட்மெண்ட் பணத்தை கேட்டனர். ஏஜே குடும்பத்தால் அவ்வளவு பணத்தை திருப்பி கொடுக்க முடியாது என்ற முடிவுக்கு ஆல்ரெடி அவர்கள் வந்திருந்தனர். அதனால் அந்த குடும்பத்திற்கு சொந்தமான ரியல் எஸ்டேட் நிலங்கள், அவர்களின் வீடுகள் ஆகியவற்றை போட்ட பணத்திற்கு ஈடாக பறிமுதல் செய்வது பற்றி பேசத் தொடங்கியிருந்தார்கள். அதை கேட்ட ஏஜே ஃபேமிலியில் மெம்பர்ஸ் கோபமடைந்து அவர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். எல்லாரும் கொஞ்சம் நிறுத்துறீங்களா? இப்படி நமக்குள்ள வீணா சண்டை போடுறதுனால யாருக்கு என்ன பிரயோஜனம் என்று மேஜையில் தட்டிய அனுராதா சத்தமாக கூறினார். நீங்க எங்களுக்கு எந்த சமாதானமும் சொல்ல முடியாது. சட்டப்படி கான்ட்ராக்ட்ல இருக்கிறத மட்டும்தான் நாங்க கேட்கிறோம். ஸோ உங்களுக்கு வேற வழி இல்லை. அப்படி நீங்க மறுத்தா அந்த பெண்மணி முடிக்காமல் நிறுத்த அவர் என்ன சொல்ல வருகிறார் என்பது அங்கிருந்த எல்லோருக்கும் புரிந்தது. மேடம், நீங்க ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். நாங்க கண்டிப்பா உங்களோட பணத்தை திருப்பி தந்துடுறோம். ஆனால் அதுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. அவன் ரொம்ப வருஷமாக பிஸ்னஸ் பார்ட்னர்ஸாக இருந்திருக்கும். அதுக்கு மரியாதை கொடுத்தாவது எங்களுக்கு நீங்கள் கொஞ்சம் டைம் கொடுக்கணும். அனுராதா கிட்டத்தட்ட கெஞ்சினார். சரிங்க அனுராதா, உங்கள் மேலே வச்சிருக்கிற மரியாதைக்காக மட்டும்தான் நான் இதை செய்கிறேன். உங்களுக்கு 1 வீக் டைம் தரேன். அதுக்குள்ளே எங்கள் எல்லாரோட பணமும் வந்தாகணும். இல்லாட்டி நாங்கள் இதை கோர்ட் மூலமாக டீல் பண்ண வேண்டியிருப்போம். சொன்ன அந்த பெண்மணி அதற்கு மேல் பேச எதுவும் இல்லை என்பது போல கிளம்பி சென்று விட்டார். அனுராதா தளர்ந்து போய் நாற்காலியில் சாய்ந்தார். ஒரே வாரத்தில் அவர்களது பங்கான 200 கோடி ரூபாயை எங்கிருந்து திரட்டுவது? அதே நேரத்தில் மதிவாணன் நண்பனிடம் கொடுத்து தொலைத்த 300 கோடி ரூபாயை எப்படி திரும்ப பெறுவது? யோசிக்க யோசிக்க அவருக்கு பைத்தியம் பிடிப்பது போல இருந்தது. நம்ம சந்தனாவோட ஹஸ்பண்ட் ஹரிஷுக்கு தீபக் ரவிச்சந்திரன், ஐரா இன்டர்நேஷனல் கம்பெனி ஓனர் ஐரான்னு நிறைய பணக்கார ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, ஹரிஷ் மூலமா அவங்க கிட்ட கேட்டு பார்க்கலாமா? ஒருவர் தயக்கத்துடன் இந்த யோசனையை கூறினார். பாட்டிக்கு ஹரிஷை சுத்தமாக பிடிக்காது என்று அங்கிருந்த எல்லோருக்குமே தெரியும். அப்படி இருக்கும்போது பாட்டி அவரிடம் உதவி கேட்பாரா என்ற சந்தேகம்தான் அவர்களின் தயக்கத்திற்கு காரணம். அவர்கள் எல்லோரும் மாற்றி மாற்றி இதை பற்றி பேசிக் கொண்டிருக்கும் பொழுது மீண்டும் அங்கே வந்த ஸ்டாஃப், அரா கம்பெனியிலிருந்து மிஸ்டர் ராகவ்னு ஒருத்தர் உங்களை பார்க்கறதுக்கு பெர்மிஷன் கேட்டிருக்காரு என்று கேட்டான். அவன் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே அந்த மீட்டிங் ஹால் கதவை தள்ளி கொண்டு ராகவ் உள்ளே நுழைந்தான். ஐ, நான் தான் ராகவ். இங்க அனுராதா மேடத்தோட நான் பேச முடியுமா என்று கேட்டான். பிளாக் சூட்டில் பார்ப்பதற்கு பளிச்சென்று இருந்தவனை ஏஜே ஃபேமிலி மெம்பர்ஸ் அனைவரும் ஆச்சரியத்துடன் நோட்டமிட்டனர். எஸ், நான் தான் அனுராதா. உங்களுக்கு என்ன வேணும்? பாட்டி முகத்தை சுழித்து கொண்டு கேட்டார். நான் பிசினஸ் பார்ட்னர்ஷிப் சம்பந்தமா உங்க கூட பேசலான்னு வந்தேன். இந்த வார்த்தைகளை ராகவ் சொன்னதும் அந்த இடமே பரபரப்பாக மாறியது. மிஸ்டர் ராகவ், நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு கொஞ்சம் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? அனுராதாவும் ஆர்வத்துடன் கேட்டார். அனுராதா மேடம், உங்ககிட்ட பணம் இல்லைங்கிற விஷயம் எனக்கு நல்லாவே தெரியும். என்னால் உங்களுக்கு உதவ முடியும். அதுக்கு பதிலாக உங்களோட கம்பெனி மூலமாக சென்னையில் என்னோட இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணணும்னு நான் ஆசைப்பட்றேன். ஸோ இந்த டீல் நம்ம 2 பேருக்கும் மியூச்சுவலாக நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ராகவ் புத்திசாலித்தனமாக காய்களை நகர்த்தினார். அப்படி மட்டும் நடந்துச்சுன்னா ஏஜே கம்பெனி இந்த பிரச்சனையிலிருந்து ஈஸியாக வெளியே வந்துடலாம். நாமளும் அந்த ஹரிஷ் கிட்டலாம் போய் ஹெல்ப் கேட்க தேவையில்லை. சந்தோஷப்பட்ட அனுராதா, ஓகே ராகவ், இந்த டீலோட கண்டிஷன்ஸ் என்ன என்று கேள்வி எழுப்பினார். மீண்டும் ஒரு முறை ஏமாற அவர் தயாராக இல்லை. அது ரொம்ப சிம்பிள் தான். ஏஜே கம்பெனிஸ்ல இருந்து எனக்கு 60% ஷேர்ஸ் வேணும். அதுக்காக நான் 500 crores வரைக்கும் பணம் கொடுக்க தயாரா இருக்கேன். இதுல எந்த கோல்மாலும் கிடையாது. பணத்தை கையில வாங்கினதுக்கு அப்புறம் நீங்க சைன் பண்ணா போதும். ராகவ் அவர்களை நேருக்கு நேராக பார்த்து கூறினார். அவர்கள் அனைவரும் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டனர். இந்த பணத்தை வாங்கி கடனை அடைப்பதுடன் பிசினஸையும் தூக்கி நிறுத்தி விடலாம். ஆனால் 60% ஷேர் என்பது கிட்டத்தட்ட கம்பெனியையே எழுதி கொடுப்பது போல. அதை நினைத்து சிலர் எதிர்ப்பு தெரிவிக்க அனுராதா தீவிரமாக யோசிக்க தொடங்கினார். கடைசியாக ஒரு முடிவுடன் நிமிர்ந்தவர், ராகவ், உங்க ஆஃபர் என்னமோ நல்லதா இருக்கு, ஆனா 60% ரொம்ப அதிகம். நீங்க அதை பத்தி மட்டும் இன்னொரு தடவை கன்சிடர் பண்ணக்கூடாதா என்று கேட்டார். மேடம், நான் இங்க பிசினஸ் தான் பண்ண வந்தேன், சேவை கிடையாது. உங்க கம்பெனியோட நிலைமை எதேச்சி எனக்கு தெரிய வந்துச்சு. ஆல்ரெடி நானும் இங்க பிசினஸ்க்காக ஒரு நல்ல பார்ட்னரை தேடிக்கிட்டு இருந்தேன். உங்க கம்பெனி அதுக்கு சரியா இருக்கும்னு தோணுச்சு. அதனால தான் உங்களை அப்ரோச் பண்ணேனே தவிர மற்றபடி உங்க கூட தான் பார்ட்னர்ஷிப் வச்சாகணும்னு எனக்கு எந்த கட்டாயமும் இல்லை. இப்போ நான் ஓகேன்னு சொன்னா கூட என்னோட டீல் அக்செப்ட் பண்ணிக்க வெளியில ஏகப்பட்ட கம்பெனிஸ் காத்துக்கிட்டு இருக்கு. நான் உங்களுக்கு 5 minutes டைம் தரேன். அதுக்கு மேல சாய்ஸ் இஸ் யுவர்ஸ் என்ற ராகவ் தான் ஒரு வெற்றிகரமான பிசினஸ்மேன் என்பதை நிரூபித்தார். கடைசியில் அவன் எதிர்பார்த்த முடிவுதான் கிடைத்தது. 500 கோடி ரூபாய்க்காக 60% ஷேர்ஸை எழுதி வைக்க அவர்கள் ஒத்துக்கொண்டார்கள். வெரி குட். அப்படின்னா நான் என் வக்கீல் கிட்ட பேசிட்டு டாக்குமெண்ட்ஸ்லாம் ரெடி பண்ண சொல்றேன். நீங்க அதை நல்லா படிச்சு பார்த்துட்டு சைன் போட்டா போதும் என்றவன் அவர்களுடன் மரியாதை நிமித்தமாக கைகுலுக்கி விட்டு அங்கிருந்து கிளம்பினான். ஐராவின் புது ஷோரூமில் இருந்து வெளியே வந்த ஹரிஷுக்கு ராகவிடமிருந்து பிளான் சக்சஸ் என்ற ஒரு மெசேஜ் வந்தது. அதிலிருந்த டீடைல்ஸை பார்த்து கொண்டிருந்தவனின் முன்னால் ஒரு பிளாக் கலர் பென்ஸ் கார் சர் என்று வேகமாக வந்து சடன் பிரேக் போட்டு நின்றது. ஹரிஷ் சார், கார்ல கொஞ்சம் ஏறுங்களேன் என்று அந்த டிரைவர் பணிவான குரலில் சொன்னார். ஹரிஷ் அந்த டிரைவரை மேலும் கீழுமாக பார்க்க, உங்களை முக்கியமான ஒருத்தர் கூட்டிட்டு வர சொன்னாரு என்று அந்த டிரைவர் சொல்ல, யார் நீங்க, யார் அந்த முக்கியமான ஆளு என கேட்க,
சாரி சார், பேரை சொல்ல முடியாது, ஆனா நீங்க நம்பி ஏறலாம் வாங்க என மீண்டும் பெயரை சொல்லாமல் அந்த டிரைவர் சமாளிக்க, சரி என்னதான் போய் பார்ப்போம் என தனக்குள் நினைத்துக்கொண்டே யோசித்தபடி காரில் ஏறினான் ஹரிஷ். அந்த பென்ஸ் கார் நேராக வாவ் தட்ஸ் கலர்ஃபுல் என்று பார்ப்போர் சொல்லும் ஒரு பெரிய மாளிகையின் வாசலில் நின்றது. ஹரிஷ் காரை விட்டு இறங்க அவனை கட்டுமஸ்தாக இருந்த ஒருவன் இறுக்கி அணைத்தான். அப்படி ஹரிஷை அணைத்தது ஜெசிகாவின் அண்ணன் ஆண்டனி தான். ஹரிஷும் ஆண்டனியை பார்த்து புன்னகைக்க, தன் தங்கைக்கு ஹரிஷ் செய்த உதவிக்காக ரொம்ப தேங்க்ஸ் ஹரிஷ், நேற்று என் தங்கச்சியை சேவ் பண்ணதுக்காக என்னோட சின்ன அன்பளிப்பு என்று கூறி ஒரு பாக்ஸை கொடுத்தான் ஹரிஷிடம். நீங்க தானா, என்ன இதெல்லாம் ஆச்சரியமா இருக்கு என்று ஹரிஷ் கேட்க, இந்த ஆண்டனிக்கு செஞ்ச உதவிக்கு எப்படி கைமாறு செய்யணும்னு தெரியும், அதான் நேற்று நீங்க நேச்சுரல் மெடிசன் பத்திலாம் பேசினதை பத்தி யோசிச்சேன். ஸோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த பாக்ஸ்ல இருக்கிறது மிகச்சிறந்த ஹெர்பல்ஸ், உங்க ஃபோக்கஸ் அண்ட் ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ண உதவும். ஹரிஷ் அந்த மூலிகைகளை வாங்கி பார்த்து கொண்டிருக்க, என்ன இப்படி பாக்குறீங்க, என்னோட ஃபோக்கஸையும் ஸ்ட்ரென்த்தையும் நேச்சுரல் வேஸ்ல இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய நேச்சுரல் மெடிசன்ஸ்ல நான் ரொம்பவே ஆர்வமா இருக்கேன். என்னோட பிசினஸ்லயும் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் நடக்குது என்று ஆண்டனி கூறினார். உடனே ஹரிஷ் ஸ்மைல் செய்ய, இப்போ எதுக்கு நீங்க சிரிக்கிறீங்க ஹரிஷ், நீங்க இப்ப சொன்னதெல்லாம் நிறைவேற மாதிரி நான் ஒரு மெடிசன் உங்களுக்கு கொடுத்தா நீங்க எனக்கு என்ன பண்ணுவீங்க மிஸ்டர் ஆண்டனி? ஹரிஷ், என்ன ஜோக் காட்டுறீங்களா? நோனோ, நான் ஏன் ஜோக் பண்ண போறேன், அதுல நான் ரொம்ப வீக் என்று ஹரிஷ் சொல்ல, ஆண்டனி அவனை ஒரு மாதிரியாக பார்த்தான். என்ன நீங்க நம்பலாம் என்று கூறியபடியே ஹரிஷ் தன் பாக்கெட்டில் இருந்து ஒரு மாத்திரையை எடுத்தான். கயல்வெளி கொடுத்த புத்தகத்தை பின்பற்றி அவன் தயாரித்த மாத்திரைகளில் இதுவும் ஒன்று. ஆண்டனி ஹரிஷ் கையில் இருந்த மாத்திரையை பார்த்தான். உண்மையிலேயே ஹரிஷ் கூறியபடி அந்த மாத்திரைகள் வேலை செய்தால் அது ஆண்டனிக்கு பெரிய வரமாக இருக்கும். ஆனால் ஹரிஷின் மீது ஆண்டனிக்கு நம்பிக்கை வரவே இல்லை. அதை ஹரிஷும் உணர்ந்தான். நான் சொல்றதை நீங்க நம்பலன்றது எனக்கு தெளிவா தெரியுது என்று ஹரிஷ் சொல்ல, ஆண்டனி மௌனத்தையே பதிலாக தந்தான். இதையடுத்து ஹரிஷ் அமர்ந்திருந்த இடத்திலிருந்து எழுந்திருக்க, ஏன் இப்போ எழுந்துட்டீங்க என்று ஆண்டனி கேட்டார். சும்மாதான், டிஸ்கஷன் முடிஞ்சிருச்சு, ஸோ கிளம்ப வேண்டியதான மிஸ்டர் ஆண்டனி. உடனே ஆண்டனி, நீங்க கொண்டு வந்திருக்கிற மாத்திரையில உண்மையாவே நீங்க சொன்ன சக்திகள்லாம் இருக்கா என்று ஆண்டனி கேட்டான். அவனுக்கு ஹரிஷின் மீதும் அவன் வைத்திருந்த மாத்திரையின் மீதும் அதிக அளவு சந்தேகம் இருந்தாலும் அவனுக்கு அந்த மாத்திரையை ட்ரை செய்து பார்க்க வேண்டும் என்று தோன்றியது. உங்களுக்கு தான் நம்பிக்கை இல்லையே, ஸோ ஃப்ரீயா விடுங்க. ஹரிஷ் சொன்ன விதம் ஆண்டனியின் ஆசையை மேலும் தூண்டியது. அதை கவனித்த ஹரிஷ், உங்களை பார்த்ததுல சந்தோஷம், அப்போ நான் கிளம்பட்டுமா என்று மீண்டும் கேட்டார். ஓகே, நீங்க வச்சிருக்கிற மாத்திரையோட ரேட் எவ்வளோ என்றான் ஆண்டனி. நீங்க என்ன சொல்றீங்க, எனக்கு புரியலையே என ஹரிஷ் அதிர்ச்சியாக கேட்டான். புரியாத மாதிரி நடிக்காத ஹரிஷ், நான் மாத்திரையோட விலை என்னன்னு கேட்டேன். இது ஹரிஷுக்கு ஒரு சேர ஆச்சரியத்தையும் அதிர்ச்சியையும் தந்தது. இப்படி ஒரு வாய்ப்பு வரும் என்று ஹரிஷ் எதிர்பார்க்கவில்லை. ஆனாலும் ஒரு வாய்ப்பு வந்துவிட்டது. அதனால் அந்த வாய்ப்பை நழுவ விடாமல் தக்க வைக்க எண்ணினார். இங்க பாருங்க மிஸ்டர் ஆண்டனி, நீங்க பெரிய பணக்காரரா இருக்கலாம், பவர்ஃபுல்லான ஆளா இருக்கலாம், ஆனா எல்லாத்தையும் இது ரெண்டுத்தால விலைக்கு வாங்கிட முடியாது என்று ஹரிஷ் சொன்னார். ஹரிஷ், கருத்தெல்லாம் எதுவும் வேண்டாம், ஜஸ்ட் பிரைஸ் எவ்வளோன்னு மட்டும் சொல்லுங்க என்று ஆண்டனி கேட்க, ஹரிஷ் உடனடியாக பதில் சொல்லவில்லை. அவன் சிறிது நேரம் யோசித்து 5 என சொல்லிக் கொண்டிருக்கும் போதே 5 lakhs, ஓகே டீல் என்று ஆண்டனி சொல்ல, இது ஹரிஷுக்கு இன்னும் பெரிய ஆச்சரியத்தை கொடுத்தது. அவன் ஜஸ்ட் 5,000 என சொல்ல வந்தான். ஆனால் ஆண்டனி அதை இவ்வாறாக புரிந்து கொண்டான். இந்த மாத்திரைக்கு 5 lakhs என ஹரிஷ் தனக்குள்ளாகவே நினைத்தவன் ஆண்டனியிடம் நான் 5,000 தான் கேட்க வந்தேன் என்று சொல்ல தைரியம் வரவில்லை. என்ன ஹரிஷ் யோசிக்கிற? ஹரிஷ் அந்த அதிர்ச்சியில் இருந்து இன்னும் மீளவே இல்லை. பேசாம நம்ம குடும்பம் மீடியா இண்டஸ்ட்ரியை நடத்துறதை விட்டுட்டு இந்த மாதிரி பிசினஸ்ல இறங்கிடலாம் போலயே, செம்ம வருமானமா இருக்கும் போல என ஹரிஷ் தனக்குள்ளேயே யோசித்துக் கொண்டிருந்தான். ஆண்டனி மெல்ல ஹரிஷிடம் வந்து, நீ கேட்டதை கொடுக்க நான் ஒத்துக்கிட்டேன், அப்புறம் என்ன யோசனை? இங்க பாரு ஹரிஷ், மணி எல்லாம் பிரச்சனையே இல்லை, ஆனா நீ கொடுத்த மெடிசன் மட்டும் வேலைக்கு ஆகலன்னு வையேன், அப்புறம் என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாது என்று ஆண்டனி மிரட்டும் தோணியில் சொன்னான். இதை கேட்ட பிறகு ஹரிஷ் துளியும் பயப்படாமல், கவலைப்படாதீங்க, என்னோட கஸ்டமர்ஸை நான் என்னைக்கும் டிசப்பாயிண்ட் பண்ணதில்லை மிஸ்டர் ஆண்டனி, அப்போ மாத்திரையை என்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணலாமே என்று ஆண்டனி கேட்க, ஹரிஷும் மாத்திரையை நீட்டினான். ஆண்டனி எடுக்க வந்த நேரத்தில் ஹரிஷ் தன் மாத்திரையை வைத்திருந்த கையை பின்னுக்கு இழுத்து கொண்டார். இது ஆண்டனிக்கு அதிர்ச்சியை தந்தது. என்னாச்சு, நான் பணம் தரமாட்டேன்னு நினைச்சு இப்படி பண்றீங்களா ஹரிஷ் என ஆண்டனி யோசனையாக கேட்க, அப்படிலாம் இல்லை, ஆனா நான் வெறும் 5 லட்சத்துக்கு மட்டும் இந்த மாத்திரையை உங்கள்கிட்ட கொடுக்கறதுன்னு நான் சொல்லவே இல்லையே என்று ஹரிஷ் பீடிகை போட, இது ஆண்டனிக்கு மேலும் குழப்பத்தை தந்தது. பின்ன வேற என்ன வேணும், இன்னும் அதிகமா பணம் வேணுமா? இதை கேட்டதும் ஹரிஷின் பார்வை அங்கு டேபிள் மீது இருந்த ஒரு ஜுவல்லரி பாக்ஸ் மீது விழுந்தது. அந்த பாக்ஸில் ஒரு ரிங் இருக்க அதை ஹரிஷ் உள்ளே வரும்போதே பார்த்திருந்தான். அது அவனை கவர்ந்திருந்தது. ஹரிஷின் பார்வை அது மீது விழவே, உங்களுக்கு அந்த ரிங் வேணுமா என ஆண்டனி குறிப்பறிந்து கேட்டான். ஹரிஷ் தன் கண்களாலேயே ஆம் என சொல்ல, உடனே ஆண்டனி அந்த ரிங்கை ஹரிஷிடம் கொடுத்தான். அதே நேரம் பணத்தையும் ஹரிஷின் அக்கௌண்ட்டிற்கு டிரான்ஸ்ஃபர் செய்தான். அப்போ நான் கிளம்புறேன் மிஸ்டர் ஆண்டனி, அகைன் சீக்கிரமா மீட் பண்ணலாம், எனக்கு நிறைய வேலை இருக்கு
என்று ஹரிஷ் சொல்ல ஆண்டனியும் சரி என்றார். அந்த இடத்தை விட்டு வெளியே வந்த பிறகு மீண்டும் ஒரு முறை ஹரிஷ் அந்த இடத்தை திரும்பி பார்த்து, என்ன இது, இன்னைக்கு என்னெல்லாமோ நடக்குது, ஒரு மாத்திரைக்கு இவ்வளோ கொடுக்க ரெடியா இருக்காங்க என்று தனக்குள்ளே நினைத்து கொண்டவன் அங்கிருந்து நேராக அவனது பிளாட்டிற்கு சென்றான். ஹரிஷ் வீட்டிற்குள் நுழையும் போது அங்கு சந்தனா சோஃபாவில் அமர்ந்து கொண்டிருந்தாள். ஹரிஷ் வருவதை பார்த்தவுடனே, ஹரிஷ் வந்துட்டியா, ஏன் இவ்வளவு நேரம் என்றாள் சந்தனா. பாரா, இப்படி கேட்கிற அளவுக்கா நீ என்ன மிஸ் பண்ண பேபி என்று செல்லமாக ஹரிஷ் கேட்க, இதற்கு பதிலேதும் சொல்லாத சந்தனா, நீ சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்க, சீக்கிரம் கிளம்பு, நாம் ஒரு இடத்துக்கு போகணும் என்று ஹரிஷை அவசரப்படுத்தினார். ஹரிஷும் எந்த கேள்வியும் கேட்காமல் சரி என கூற சற்று நேரத்தில் இருவரும் கிளம்பினர். காரில் அமர்ந்த ஹரிஷ், இப்ப நம்ம எங்க போறோம் பேபி என்றார். என்னோட அம்மாவோட ஸ்கூல் ரீயூனியன் ஹரிஷ், அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க, கூடவே அவங்களோட ஃபேமிலியையும் கூட்டிட்டு வராங்க, அதான் அம்மா என்னையும் கூப்பிட்டாங்க என்று தயங்கி சொன்னவள், இப்போ நாம அங்க போறோம், லொகேஷன் இதுதான் என்று கூறி தன் மொபைல் ஸ்கிரீனையும் காட்டினாள். அதை கேட்டு கோபமடைந்த ஹரிஷ், என்ன சந்தனா, நீ சொல்றதெல்லாம் ஓகே தான், ஆனா இங்க நான் எதுக்கு என கேட்க, ஹரிஷ் ப்ளீஸ் எனக்காக என்று சந்தனா இழுக்க, இல்ல சந்தனா, இது சரியா வரும்னு எனக்கு தோணல, நீ உன் அப்பாவை மீட் பண்ண வர சொன்ன, அது வேலிட், பட் இது சரி, உன் அம்மாவை பத்தி உனக்கு தெரியாதா என்று ஹரிஷ் முகத்தில் கடுப்புடன் சொல்ல, ஓகே ஹரிஷ், என் அம்மாவை பார்க்க உனக்கு விருப்பம் இல்லை அதானே, சரி என்னை மட்டும் டிராப் பண்ணிட்டு நீ திரும்ப வீட்டுக்கு போயிடு என்று கோபமாக சொல்லி திரும்பிக் கொண்டாள் சந்தனா. இந்த கோபம் ஹரிஷுக்கு சிறியதாக புன்னகையை கொடுத்தது. தானும் உடன் வர வேண்டும் என்பதைத்தான் சந்தனா இப்படி கோபத்தின் வாயிலாக வெளிப்படுத்துகிறாள் என்பதை ஹரிஷ் நன்கு அறிந்து வைத்திருந்தான். அதனால் அவன் எந்த பதிலும் சொல்லாமல் காரை சந்தனா அனுப்பிய லொகேஷனுக்கு ஓட்டிச் சென்றான். அவர்கள் சென்றது அடையாறில் இருந்த ஒரு கஃபே ஷாப். பார்க்கவே மிகவும் அழகாக, அதே நேரம் சிம்பிளான ஒரு தோற்றத்தை கொண்டிருந்தது. இங்கேயா ரீயூனியன் நடக்குது என்று ஹரிஷ் கேட்டான். எஸ் என்று சந்தனா சொல்ல, அப்படி நடக்கிறதுக்கான எந்த அறிகுறியும் இல்லையே, பேக் சைட்ல பார்ட்டி ஹால் இருக்கு ஹரிஷ், அங்க நடக்குது, நீ வா நம்ம போலாம் என்று சந்தனா சொல்ல ஹரிஷ் அவளுடன் நடந்து சென்றான். இருவரும் உள்ளே நுழைந்த நேரம் திலகா தன் தோழிகளுடன் பேசிக் கொண்டிருந்தாள். ஹரிஷ் நின்று அனைத்தையும் பார்க்க சந்தனா திலகாவிடம் சென்றாள். திலகா சந்தனாவை பார்த்ததும் புன்னகைத்தவள், எப்படிமா வந்த என்று கேட்க, ஹரிஷ் தான் கூட்டிட்டு வந்தாரு என்று கூறியபடியே அவனை நோக்கி கை காண்பித்தாள் சந்தனா. அவனை பார்த்ததும் திலகா முகத்தில் அதுவரை இருந்த புன்னகை திடீரென்று விலகியது. அவளால் அவனை வெளியே போ என்றும் சொல்ல முடியவில்லை. நீ இப்போ செஞ்சிட்டு இருக்கிற வேலையை பத்தி உங்க அம்மா சொன்னா, இட்ஸ் ரியலி இம்ப்ரெசிவ் என்று ஹேமா சொல்ல, இதையெல்லாம் கேட்டதும் சந்தனாவின் முகத்தில் மட்டுமல்லாமல் திலகாவின் முகத்திலும் சந்தோஷம் குடிகொண்டது. இதையடுத்து மற்றவர்கள் தங்களின் பிள்ளைகளை சந்தனாவுக்கு அறிமுகப்படுத்தினர். அந்த நேரத்தில், சந்தனா, இவர்தான் அந்த ஹரிஷா என்று ஹேமா ஹரிஷை கை காண்பித்தபடி கேட்டாள். சந்தனா உற்சாகமாக ஆமாம் என்றாள். உடனே ஹேமா ஹரிஷ் அருகில் சென்று, யூ லுக் ஹேண்ட்சம் என்றாள். இதை கேட்ட ஹரிஷ் புன்னகைத்தபடியே தேங்க்ஸ் என்றவன், அதோடு யூ லுக் கார்ஜியஸ் மிஸ்ஸஸ் ஹேமா என சொல்ல, அதை கேட்டு சிரித்த ஹேமா, ஹரிஷ் எங்க ஒர்க் பண்றீங்க, என்ன பொசிஷன்ல இருக்கீங்க என கேட்க திலகா திடீரென இருமினாள். ஹரிஷோ, நான் ஒரு சின்ன கம்பெனிக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் என சொல்ல, ஹேமா விடாமல் என்ன ஒர்க் என்றாள். என் பாஸ்க்கு அக்கௌண்ட்ஸ்ல ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன் என ஹரிஷ் சமாளிக்க, என்ன சன், எதையுமே தெளிவா சொல்ல மாட்டேங்கிற, நீ பண்ற வேலைக்கு ஒரு டைட்டில் இருக்கும்ல, உன் சின்ன கம்பெனிக்கு ஒரு நேம் இருக்கணும்ல, அதென்ன என்று ஹேமா கேட்டாள். நான் ஒரு கிளர்க்கா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் என ஹரிஷ் பதில் சொல்ல, அங்கிருந்த அனைவரும் அதிர்ச்சியானார்கள். வாட், ஒரு கிளர்க்குக்கா திலகா தன்னோட பொண்ணை கட்டி கொடுத்திருக்கா என்று ஹேமா தனக்குள்ளே நினைத்தாள். ஹேமாவும் திலகாவும் நெடுநாள் தோழிகள். ஆனாலும் இந்த விஷயத்தை திலகா ஹேமாவிடம் சொல்லவில்லை. இதனால் அவள் அதிருப்தியுடன் காணப்பட்டாள். அங்கிருந்த அனைவரும் ஹரிஷை ஒரு மாதிரியாக பார்த்தனர். அவன் கிளர்க் வேலை செய்வதாக அங்கு தகவல் வேகமாக பரவியது. இதனால் திலகாவிற்கு அவர்கள் மத்தியில் மரியாதை குறைவு ஏற்பட்டதாக அவள் உணர்ந்தாள். கிளர்க்குன்றதுனால தான் இவ்வளவு நாள் என்கிட்ட எதுவுமே சொல்லலையா என்று ஹேமா ஹஸ்கி வாய்ஸில் திலகாவிடம் கேட்க, திலகா பதிலேதும் சொல்லாமல் சங்கடத்தில் சிரிப்பவர்கள் போல தன் முகத்தை வைத்துக் கொண்டாள். சரி பரவாயில்ல ஹரிஷ், கிளர்க்கா இருந்தா என்ன, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதான் சந்திரா நல்லா சம்பாதிக்கிறாளே, அவ உன்னை எப்படியும் நல்லா பார்த்துப்பா, ஆல்ரெடி அவ தான் உன்னை பார்த்துக்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன், அது அப்படியே தொடரட்டும் என்று நக்கலை ஒழித்து வைத்தபடியே பேசினாள் ஹேமா. இது திலகாவுக்கு மேலும் கடுப்பை கிளப்பியது. நியாயப்படி பார்த்தால் இப்போது திலகாவுக்கு ஹேமா மேல்தான் கோபம் எழ வேண்டும். ஆனால் அவளுக்கோ எப்பவும் போல ஹரிஷின் மீது மட்டுமே கோபம் வந்தது. திலகாவின் முகம் மாறியதை சந்தனா கவனித்தாள். அதோடு ஹரிஷ் இன்சல்ட் செய்யப்படுவதையும் அவள் உணர்ந்தாள். ச்சே, நாம் இங்க ஹரிஷை கூட்டிட்டே வந்திருக்கூடாது, அவன் அப்பவே கேட்டான், எல்லாம் ஏன் தப்பு தான் என்று சந்தனா தனக்குள்ளே வருந்தி கொண்டிருந்தாள். அப்போது ஹேமா நின்ற இடத்தில் இருந்தே ஒரு இளைஞனுக்கு கை காட்டினாள். அவன் மெல்ல ஹேமாவை நோக்கி நடந்து வர, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு அருமையான நாள்ல நான் உங்களுக்கு ஒரு ஹாப்பி நியூஸை சொல்ல போறேன் என்று ஹேமா எல்லார் முன்னிலையிலும் சொன்னார். அவர்கள் அனைவரும் ஹேமா என்ன சொல்ல போகிறாள் என்று ஆவலுடன் காத்திருக்க,
இந்த மாசம் 26ஆம் தேதி என் பொண்ணுக்கு மேரேஜ். அவ மேரேஜ் பண்ணிக்க போற மாப்பிள இதோ இவர்தான், மிஸ்டர் பரத் என்று ஒரு இளைஞனை அழைத்தாள். அனைவரும் அவனை பார்த்து ஆரவாரம் இட்டனர். பரத் அங்கிருந்தவர்களை பார்த்து வணக்கம் சொன்னான். உடனே பரத்துடன் கைகோர்த்தபடியே ஹேமாவின் மகளும் நின்றாள். பரத் குறித்து அங்கிருந்த அனைவரும் விசாரித்தனர். அவன் ஒரு பெரிய கம்பெனியில் மேனேஜராக இருப்பது அனைவருக்கும் தெரிய வந்தது. இது ஹேமாவுக்கு பெருமையை கொடுக்க திலகாவுக்கோ மேலும் வருத்தத்தை கொடுத்தது. ஹேமா பரத்தை திலகாவிடம் பிரத்யேகமாக அறிமுகப்படுத்தி வைத்தாள். உங்களை பார்த்ததுல ரொம்பவே சந்தோஷம். எங்க வீட்டு பொண்ணை மேரேஜ் பண்ணிக்க போறீங்க, நல்லா பார்த்துக்கணும் என்று திலகா சொல்ல, டெஃபினெட்லி என்றான் பரத். அப்போது அங்கு சந்தனா வர ஹேமா சந்தனாவை பரத்திற்கு இன்ட்ரோ செய்தாள். பரத், ஆக்சுவலி உன்னால திலகாவுக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா என ஹேமா கேட்க, இது திலகாவுக்கும் சந்தனாவுக்கும் அதிர்ச்சியை கொடுத்தது. காரணம், திலகா ஹேமாவிடம் எந்த உதவியும் கேட்கவில்லை. இருந்தாலும் அவள் அப்படி சொல்வது திலகாவுக்கு ஏன் என்று புரியவில்லை. திலகாவோட மருமக ஹரிஷ், அவன் இப்போ ஒரு சின்ன கம்பெனில கிளர்க்கா ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். அவனுக்கு உன்னோட பவரை யூஸ் பண்ணி கொஞ்சம் பெட்டர் ஜாப் வாங்கி தர முடியுமா என்றாள் ஹேமா. அவள் அப்படி கேட்டது திலகாவுக்கு மேலும் அவமானத்தை கூட்ட சந்தனாவுக்கோ கடும் சங்கடமாக இருந்தது. இருவரும் ஒரு சேர ஹரிஷை பார்த்தனர். இவன் ஏன் இன்னும் இங்க நின்னு எங்களை அசிங்கப்படுத்துறான், முதல்ல இவனை இங்கிருந்து துரத்தணும் என தனக்குள் நினைத்தபடியே திலகா ஹரிஷை நோக்கி வேக வேகமாக சென்றார். திலகா வரும் வேகத்தை பார்த்த உடனேயே ஹரிஷுக்கும் எதுவோ ஒன்று நடக்கப் போகிறது என்பது தெரிந்தது. அது சந்தனாவுக்கும் புரிந்தது. என்ன செய்வது என்ற எண்ணம் அவளுக்குள் ஓடிக்கொண்டிருக்க, திலகா ஒரு நிமிஷம் நில்லு என்று ஹேமா சொன்னாள். உடனே திலகா நிற்க ஹேமாவும் அவளது வருங்கால மருமகனும் அவள் அருகில் சென்றனர். நீ எதுக்கு ஹரிஷை கூட்டிட்டு வர போற, நாமளே போவோம் என ஹேமா சொல்ல, இதை கேட்டதும் இப்ப ஒருத்தி என்னை இன்சல்ட் பண்றதுலயே குறியா இருக்கா, தெரிஞ்சுதான் பண்றாளா தெரியாம பண்றாளா என்று திலகா தனக்குள்ளேயே திட்டிக் கொண்டாள். வேறு வழியில்லாமல் மூவரும் ஹரிஷ் அருகில் சென்றனர். ஹரிஷ் இவர்கள் வருவது தெரிந்ததும் தெரியாதது போல் நின்று கொண்டிருந்தார். ஹாய் ஹரிஷ், இவர் தான் என் மருமக. இவர் கம்பெனியில் உனக்கு ஒரு ஜாப் கேட்டிருக்கேன், ரெஸ்யூம் மட்டும் ஃபார்வர்ட் பண்ணிடு என்று ஹேமா சொல்ல, கடவுளே இன்னும் என்னெல்லாம் இங்கே பார்க்கணுமோ என மனதுக்குள்ளே நொந்து கொண்ட ஹரிஷ் சரி என்று தலையாட்டினான். அப்போது வெளியே ஒரு கார் நிக்குது, சூப்பரா இருக்கு என்று வெயிட்டர் ஒருவன் சக வெயிட்டரிடம் சொல்லிக் கொண்டு சென்றான். இதை கேட்ட ஹேமா, பரத் உன் காரை பத்தி தான் சொல்றாங்க போல என பெருமையாக பீத்திக்கொள்ள, இங்க வேற யார் கெத்தா என் அளவுக்கு ஒரு கார்ல வரப்போறா என்று பீத்தியபடி பரத் ஹரிஷை பார்க்க, அத்தை சேர்ற இடம்லாம் இப்படிதான் போல, அதான் அப்படியே இவங்களெல்லாம் ஜெராக்ஸ் எடுத்த மாதிரி இருக்காங்க என நினைக்க, நீங்க என்ன கார்ல வந்தீங்க என்று பரத் அவனை கேட்டான். பெருசா எதுவும் இல்ல, பகானி ரோட்ஸ்டர் தான் என்று ஹரிஷ் சொல்ல, ஷாக் அடித்தவன் போல, வாட், பகானி ரோட்ஸ்டர் நம்ம ஊர்லையா என்று பரத் அதிர்ச்சியாக எஸ் என்றான் ஹரிஷ். சந்தனா, நீங்க உங்க ஹஸ்பண்டுக்கு இப்படி ஒரு காரை கிஃப்ட் பண்ணுவீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல, இட்ஸ் ஆசம் என்றான் பரத். இல்ல நான் கிஃப்ட் பண்ணல என்று சந்தனா சொல்ல, ஆக்சுவலி இந்த கார் என்னோட பாஸ் என ஹரிஷ் சொல்லி முடிப்பதற்குள், ஓ பாரோ பண்ணிட்டு வந்திருக்கியா என்று கூறி பரத் சிரிக்க அவனுடன் அங்கிருந்த மற்றவர்களும் சிரித்தனர். அவர்களை கொஞ்ச நேரம் சிரிக்க விட்டு வேடிக்கை பார்த்த ஹரிஷ், நான் என்ன முழுசா சொல்லி முடிக்கல, என் பாஸ் எனக்கு இந்த கார் கிஃப்ட் பண்ணிட்டாரு, இப்போ அந்த கார் என்னோடதுதான் என்று சொன்னான். இதை கேட்டதும் சிரித்தவர்கள் அனைவரும் வாயடைத்து போனார்கள். பகானியை கிஃப்ட் கொடுக்கிற அளவுக்கு ஒரு பாஸா என்று வாயில் வடையை வைத்தாள் போல் வாயை திறந்தபடி இருக்க எல்லோருடைய அட்டென்ஷனும் ஹரிஷ் பக்கம் திரும்பியது. அதை திசை திருப்ப வேண்டும் என்று நினைத்தான் பரத். அன்று அவன்தான் ஹீரோவாக இருக்க வேண்டும் என எண்ணியவன் திடீரென அங்கிருந்த மைக்கை வாங்கி, என் அன்பான அத்தைக்கு என்னோட ஒரு அன்பான கிஃப்ட் என்று கூறி பரத் தன் பாக்கெட்டில் இருந்து ஒரு சின்ன கிஃப்ட் பாக்ஸை எடுத்து கொடுத்தான். அதை வாங்கி ஹேமா திறந்து பார்க்க அதில் டைமண்ட் ரிங் ஒன்று இருந்தது. வாவ், இட்ஸ் சோ நைஸ் என்று ஹேமாவின் தோழிகள் கூற, ஹேமாவோ, ஓ மாப்பிள எனக்கு எதுக்கு கிஃப்ட், என் மகளுக்கு கொடுங்க என்றாள். நோனோ, நீங்க தான் இப்போ நம்ம குடும்பத்தோட இம்பார்ட்டன்ட் பர்சன், சோ உங்களுக்கு தான் இந்த கிஃப்ட் என கூறி அவளிடம் கிஃப்டை நீட்ட ஹேமாவும் அந்த டைமண்ட் ரிங்கை எடுத்தாள். ஓ மாப்பிளைக்கு உன் மேல ரொம்பவே அக்கறை தான் போல என்று ஒரு தோழி சொல்ல, ஆமாம் என்று தலையாட்டிய ஹேமா, திலகா இங்க பாரு இட்ஸ் சோ நைஸ்ல என கேட்க, ஹேமா இப்படி சொல்லியது திலகாவிற்கு மேலும் ஹரிஷ் மீது வெறுப்பை கூட்டியது. அவள் தன் பார்வையை ஹரிஷ் நோக்கி திருப்பினாள். ஹரிஷுக்கு அங்கு இருக்க பிடிக்காமல் அவன் உடனடியாக அங்கிருந்து வெளியேறினான். இதை சந்தனாவும் பார்த்தாள். அவளும் உடனடியாக வெளியே சென்று, ஹரி உள்ள நடக்கிறதெல்லாம் உனக்கு இன்சல்ட்டா இருக்குன்னு எனக்கு புரியுது, நீ கொஞ்ச நேரம் இங்க இரு, நான் சீக்கிரமா வந்துடுறேன், சாரி ஹரி என்று கூறிவிட்டு சந்தனா மீண்டும் உள்ளே சென்றாள். என்னாச்சு சந்தனா, ஹரிஷ் ஏன் வெளியே போயிட்டாரு என்று ஹேமா விசாரிக்க, ஆபீஸ் ரிலேட்டட் கால் ஒண்ணு அதான் என்று சந்தனா சமாளித்தாள். கமான் சந்து, டாப் பொசிஷன்ல இருக்கிற உனக்கும் சரி என் மாப்பிளைக்கும் சரி எந்த காலும் வரல, ஆனா உன் கிளர்க் ஹஸ்பண்டுக்கு வருதா என்று ஹேமா குத்தலாக பேச, அம்மாவின் தோழி என்பதால் சந்தனா பதில் எதுவும் சொல்லாமல் அமைதியாக இருந்தாள். சரி ஃப்ரீயா விடு என்று கூறிவிட்டு வேறு டாபிக்குகள் பேச ஆரம்பித்தாள் ஹேமா.
பார்ட்டி ஹாலுக்குள் அனைவரும் பேசி சிரித்துக் கொண்டிருக்க ஹரிஷ் உள்ளே மீண்டும் வந்தான். அவனை பார்த்ததும், இப்ப எதுக்கு உள்ள வந்த? எங்களை அசிங்கப்படுத்தவா? இதுவரைக்கும் நீ பண்ணதே போதும், வெளியே போய் நில்லு என்று மெதுவாக ஹரிஷிடம் சொன்னாள் திலகா. சந்தனாவும் அவன் அருகில் வந்து, ஏன் ஹரிஷ் வந்த? வெளியே வெயிட் பண்ணு, நான் தான் வரேன்னு சொன்னல, இவங்களெல்லாம் மாற்றவே முடியாது, எல்லாம் ஏன் தப்பு தான் என கண் கலங்க இருவரின் பேச்சையும் அவன் கேட்காமல் அப்படியே நின்று கொண்டிருந்தான். அந்த நேரத்தில், ஹரிஷ் சார் என்று வெயிட்டர் ஒருவன் கேட்க, எஸ் என்றான் ஹரிஷ். அந்த வெயிட்டர் ஹரிஷிடம் ஒரு கிஃப்ட் பேக் ஒன்றை கொடுத்தான். அதை சந்தனாவும் திலகாவும் ஆச்சரியமாக பார்த்தனர். மற்றவர்களின் பார்வையும் ஹரிஷ் பக்கம் திரும்பியது. அத்த, எனக்கும் சந்தனாவுக்கும் மேரேஜ் ஆகி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஆனா இதுவரைக்கும் நான் உங்களுக்காக எதையுமே வாங்கி கொடுத்ததில்லை. பட் இப்போ உங்களுக்காக ஒரு கிஃப்ட் என்று கூறியபடியே தன் கையில் இருந்த கிஃப்டை திலகாவிடம் ஹரிஷ் கொடுத்தான். என்னதான் அத்தைக்கு தன்னை பிடிக்காது என்றாலும் அவள் எண்ணத்தை கொஞ்சம் மாற்ற நினைத்து அவளுக்கு கொஞ்சம் கௌரவத்தையும் கொடுத்து பார்ப்போம் என்று நினைத்தே ஹரிஷ் இதை செய்திருந்தான். திலகாவுக்கு ஹரிஷின் கிஃப்டின் மீது எந்த நம்பிக்கையும் இல்லை. அவன் இப்போது தந்திருக்கும் கிஃப்டிற்குள் எப்படியும் மொக்கையான ஒன்றுதான் இருக்கும் என்று அவள் குறுகிய மூளை நினைத்தது. அதை வாங்கி கையில் மட்டும் வைத்துக் கொண்டாள். பாக்கெட் எஃப்எம் ஆப்பை டவுன்லோட் பண்ணி கிங் ஆடியோ சீரீஸை கேட்க ஸ்டார்ட் பண்ணுங்க.